ஹாய் வெல்கம் டு அந்தானி யூஸ் பண்ண பார்க்க சுவிட்ச் போர்டில் நம்ம சுவிட்ச் மாற்ற போகிறோம். சாக்கெட் இது 5 பின் சாக்கெட்டில் சுவிட்ச் கராப் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம 6 ஸ்க்ரூவையும் கழட்டணும். அந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த ஒயர் எது நம்ம பேஸு எது நியூட்ரல்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இது பேஸு ரெண்டும் ரெண்டையும் நம்ம மெயினாக ஆஃப் பண்ணிட்டு இது உண்மையாக ரெண்டையும் எதுலையும் டச் ஆகாமல் எடுத்து வைக்கணும். தனியாக ரெண்டும் டைரக்ட் கரண்டு அது தனியாக வச்சுட்டு அடுத்தது கீழே உள்ளதை நம்ம லூஸ் பண்ணணும். அது 5 பின் ஜாக்கெட்டுக்கு போகிறது கனெக்ஷனு. இப்போ அதை தான் நம்ம சுவிட்சு மாற்றுறோம். அதையும் லூஸ் பண்ணிட்டு கீழே உள்ள மேலே உள்ள ஸ்க்ரூவையும் பார்த்து அதை பிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு. அதை பிச்சுட்டு அது ரெண்டையும் கழட்டுறோம். இப்படி இருந்தால் ஷாக் அடிக்கும். வீட்டில் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் சீக்கிரம் மாற்றிடுங்க. வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டேப் போட்டு கரண்ட் டேப் போட்டுலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வீட்டில் மாற்றிடுங்க. லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ட்ஸ் இருந்தால் அது என்னன்னு பார்த்துக்கிட்டு மாற்றிடுங்க. தெரிஞ்சிச்சுன்னா இதில் கை வைங்க, இல்லாட்டி இதில் கை வைக்காதீங்க. மேலே உள்ள ஸ்க்ரூ கீழே உள்ள ஸ்க்ரூ கழட்டிட்டு ஆனால் இதுக்கு மெயின் பேட்டரி லைன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் கை வைக்கணும் பொருள். ஆமாம், வேறு எதுவும் இல்லாமல் வைக்கக்கூடாது. ரெண்டையும் கழட்டிட்டு வேறு ஸ்க்ரூ எடுத்து நம்ம புது ஸ்க்ரூ, இது பழசு பாருங்கள். புது ஸ்க்ரூ மாட்டுறோம், புது சுவிட்சு மாட்டுறோம். மாட்டிட்டு நம்ம பழைய ஸ்க்ரூ நல்லா இருந்தால் அதே போடலாம், இல்லாட்டி புதுசாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி மேலே ஒரு வாசர் வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். கை டைட்டு ஓவராக டைட் பண்ணிக்கிட்ட பிளாஸ்டிக் உடஞ்சிரும். நல்லா டைட் பண்ணிட்டு அதே மாதிரி கீழேயும் போடணும். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக டைட்டு, இல்லாட்டி சுவிட்சு இல்லாட்டி பின்னாடி உள்ளது உடஞ்சிரும். ரெண்டாவது பழைய மாடலு எடுத்து போயிருக்கும். அதனால் நம்ம லைட்டான டைட் வச்சுக்கணும். இப்போ கீழே உள்ளது ஒரு ஸ்க்ரூ எடுத்து போடணும். கரெக்டாக மாட்டிட்டு சேர்க்காதான் செக் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அது பவர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு லூப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கூட லூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு இந்த சுவிட்சை மேலே கொடுக்கணும். மேலே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொடுக்கணும். மேலே கொடுத்துட்டு நல்லா டைட் வச்சிடணும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட் வைக்கணும். ஓவராக டைட் வச்சாலும் பிளாஸ்டிக்கு உடஞ்சிரும் கீழே உள்ளது. இப்போ நெட்டு தனியாக வந்தோம். அப்புறமேல இப்போ நம்ம 5 ஜாக்கெட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அதில் கீழே டைட் பண்ணணும். கீழே டைட் பண்ணணும். அதில் நல்லா டைட் பண்ணணும். ரெண்டுமே நல்லா பக்காவாக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். முடிஞ்சுன்னா பக்கத்தில் உள்ளதையும் எடுத்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் செக் பண்ணலை, நல்லா இருக்குது. அதனால்
இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து மாட்டிடணும். கரண்ட் தான் செக் பண்ணணும். அது டெஸ்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், கரண்ட் கரெக்டாக இருக்கா என்னன்னு ஆன் பண்ணிட்டு. சரி, ஆனால் டெஸ்டர் இருந்தால் தான் கரண்ட் இதில் கை வைக்கணும். போர்டில் கரண்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே தூக்கி மாட்ட போகிறோம். ஒயர் எதுவும் வெளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணி வச்சு மாட்டணும்னு தேவையில்லை. மாட்டிட்டு 6 ஸ்க்ரூ மாட்டிட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் போர்டு நார்மலாக டைட் வச்சா போதும், இல்லாட்டி தெரிச்சிடும். எல்லாம் மாட்டி வச்சு கரண்ட் வருதான்னு செக் பண்ணுவோம். அடிச்சு விட்டு கரண்ட் வருது. நியூட்ரல் செக் பண்ணுவோம். நியூட்ரல் வரல, நல்லா இருக்குது. திருப்பி செக் பண்ணுவோம். ஓகே, கரண்ட் வருது. இப்போ அடைக்கிட்டு செக் பண்ணுவோம், கரண்ட் வரல. ஓகே, எல்லாம் மாட்டிருக்கு. மாட்டினா பார்த்துமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.